பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க சாவித்ரி தாமரையோட முகத்திர சீக்கிரமாவே தெரிய வந்து ராஜாங்கம் அடி வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு வெளியே துரத்துனா நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கருப்பு மேல வந்திருக்க கருப்பண்ண சாமியுமே அருள்வாக்கு சொல்ல இங்க சேதுவோ ஏன் மேல பழி போட்டிருக்காங்க. கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் அப்படி ஒரு தப்பே பண்ணல, இந்த தாமரைய நான் கெடுக்கவே இல்லை அப்படின்னு சேதுவோ தாம் பக்கம் இருக்க நியாயத்தையும் சொல்ல, இன்னொரு பக்கம் இங்க பயத்திலேயே தாமரையும் நானும் எந்த தப்பும் பண்ணல, அன்னைக்கு கேக் எடுத்துக்கிட்டு மாமாவோட ரூமுக்கு போகும்போது மாமா என்னை கெடுத்துட்டாரு அப்படின்னு இங்க பொய்யையும் சொல்ல, ஐயையோ இப்படி சொல்லிட்டுமே, கண்டிப்பா இந்த சாமி நம்ம அடிச்சிருமோ, சேது மாமாவை கல்யாணம் பண்றதுக்காக என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்கு, கடவுளே நீ என்னை அடிக்கவே கூடாது அப்படின்னு ரொம்ப பயத்தோட தாமரை நின்றுக்கிட்டு இருக்க அந்த நேரம் சாவித்ரியோ, இங்க பாரு பேசாம அமைதியா இரு, நீ இப்படி சொன்னதே நல்லதுதான், கண்டிப்பா சாமி அடிக்கலாம் செய்யாது, என்ன அருள் சொல்ல போதுன்னு நாம காத்திருந்து பார்ப்போம். அம்மா நீ வேறம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் பொய் சொல்லி அந்த சாமிக்கிட்ட சாட்டியாலேயே அடி வாங்குற மாதிரி ஒரு கனவு கண்டேன், ஆனாலும் நீ வற்புறுத்தினன்ற ஒரே காரணத்தினால தான் நான் பொய்யை சொல்லிட்டேன், பேசாம அமைதியா நில்லுமா, எனக்கு வேற பயமா இருக்கு அப்படின்னு எங்க தாமரை சொல்லிக்கிட்டு இருக்க அந்த நேரம் எங்க கருப்பண்ண சாமியோ, நீ பொய் சொல்ற, சேது உன்னை கெடுக்கவே இல்லை, எனக்கு நல்லா தெரியும், இந்த சாமிக்கு எல்லாமே தெரியும், சேது மேல வீணா பழிய போட்டு பேசாத அப்படின்னு இங்க கருப்பு மேல வந்த சாமியோ ரொம்ப கோபத்தோட சொல்லிக்கிட்டு இருக்க அங்க இருந்த சாவித்ரியோ, என்ன சாமி இது, அது எப்படி என் பொண்ணு பொய் சொல்லுவா, கண்டிப்பா என் பொண்ணு பொய் சொல்லல, சேது கெடுத்தது இதோ நிக்கிறாரே ராஜாங்க அண்ணன்லேருந்து எல்லாருமே பார்த்தோம், அப்படி இருக்கும்போது கண்டிப்பா என் பொண்ணு கருப்பு மேல பழிய போட்டு பேச மாட்டா, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடு சாமி அப்படின்னு இங்க சாவித்ரி சொல்லிக்கிட்டு இருக்க அந்த நேரம் இங்க கருப்புக்கோ ரொம்ப கோபம் வந்து, அப்போ நீங்க சேது மேல எந்த பழியும் போடல அப்படி தானே, நான் ஒரு வழியை சொல்றேன், தப்பு பண்ணதா சொல்லிக்கிட்டு இருக்க ரெண்டு பேருமே தீப்பந்தத்தை மிதிக்கணும், அந்த தீப்பந்தத்தை மிதிச்சு யாரு நல்லபடியா வெளியே வராங்களோ அவங்க மேல எந்த தப்பும் கிடையாது, தப்பு பண்ணவங்க அந்த தீயிலேயே கீழே விழுந்துருவாங்க, இதுலயே நீங்க யார் மேல தப்புன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இங்க கருப்புமே தன்னோட முடிவை சொல்ல, அங்க இருந்த அப்பத்தாவுமே அப்புறம் என்ன, சாமியே நல்ல ஒரு முடிவா சொல்லிட்டாங்க, அந்த கருப்பு சாமி சொன்னதுக்கு அப்புறம் இனிமே என்ன தயக்கம், ரெண்டு பேரையுமே தீக்குழியில இறக்குவோம், யாரு நல்லபடியா வெளியே வராங்களோ அவங்க மேல போட்ட பழி தப்புன்னு தெரிய வரும் அப்படின்னு எங்க அப்பத்தா சொல்ல, உடனே இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த இங்க சாவித்ரியோ, அதெல்லாம் முடியாது, எதுக்காக என் பொண்ணு தீக்குழியில இறங்கணும், நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன், இங்க பாருங்க சாமி சொல்றதெல்லாம் நீங்க ஒரு கணக்குல எடுத்துக்கிட்டு என் பொண்ணை தீக்குழியில இறக்கணும்லாம் நீங்க முடிவு எடுக்காதீங்க. உடனே அங்க இருந்த ராஜாங்கத்தோட சித்தப்பா இருந்துக்கிட்டு, என்ன சாவித்ரி இது, அதான் எல்லாரும் சாமி சொல்ற அருள் வாக்க நாம ஏத்துக்கிறோன்னு சொல்லிட்டு தானே கருப்பு மேல சாமி வர வச்சு நாம அருள் கேட்டோம், இப்போ என்னமோ சாமியோட அருளுக்கு நான் ஒத்து வர மாட்டேனா, அது எப்படி நியாயம், என்னப்பா சேது நீ தீக்குழியில இறங்கறதுக்கு தயார் தானே அப்படின்னு இங்க சித்தப்பா கேட்க, உடனே இங்க இருந்த சேதுவோ, நான் தயார், என் மேல எந்த பழியும் இல்லைன்னு இதுல நான் நிரூபிச்சு காட்டுறேன், எனக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லை, நான் தப்பு பண்ணியிருந்தா தானே நான் பயப்படணும், நான் எந்த தப்பும் பண்ணலை, என் பொண்டாட்டியை தவிர நான் யாரையும் தொட்டதும் இல்லை, இனிமேலும் தொடவும் மாட்டேன், அப்புறம் என்ன சேது மேலே பழிய போட்டீங்க, ஆனால் சேது எந்த தப்பும் பண்ணலை, நான் தீக்குழியில் இறங்குறேன்னு சொல்லிட்டு சேதுவே ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உன் பொண்ணு மட்டும் எதுக்காக ஒத்துக்காம இருக்கணும், நீயும் உன் பொண்ணும் ஒத்துக்கின்னு தான் ஆகணும், சாமியோட அருளுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும், இங்க பாருங்க சீக்கிரமா தீக்குழிய தயார் பண்ணுங்க அப்படின்னு எங்க சித்தப்பா சொல்ல, இன்னொரு பக்கம் இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியாம இங்க சாவித்ரியோ தாமரையோ முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல தீக்குழியும் தயார் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் தாமரை சாவித்ரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அம்மா இப்போ கூட ஒரு பிரச்சனையும் இல்லை, இப்போவே எல்லார்கிட்டையும் நாம் சொன்னது பொய்ன்னு சொல்லிடலாமா, என்னை தீக்குழியில் இறக்க வச்சு அதுக்கப்புறம் நான் சொன்ன பொய்யினால அந்த தீயிலே விழுந்து செத்து போயிட்டேனா, அதுக்கப்புறம் நீயே சொல்லு, உனக்கு உன் பொண்ணு வேணாவா, அடியை தாமரை முட்டாள் மாதிரி பேசாதடி, எனக்குமே ஒரு பக்கம் பயமாக தான் இருக்கு, ஆனாலும் அம்மா உன்னை அப்படியெல்லாம் விட்டுட மாட்டேன்டி, கண்டிப்பா உனக்கு எதுவும் நடக்காது,
நீ தைரியமா இரு, அம்மா உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு இங்க சாவித்திரியோ தாமரைய ஒரு வழியா சமாதானப்படுத்தி தைரியமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தீக்குழியெல்லாம் தயார் பண்ணிட்டு இங்க சித்தப்பா சேது கிட்ட சொல்றாரு, இங்க பாருப்பா சேது, உன் மேல போட்ட பழி தீரணும்னா நீ இந்த தீக்குழியில இறங்கி தான் தீரணும். அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டு நீ இந்த தீக்குழியில இறங்கி ஏறு அப்படின்னு இங்க சித்தப்பா சொன்னதும், என்னங்க நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்களே, அதை விட பல மடங்கு நான் நம்பிக்கை வச்சிருக்கேன். நீங்க தாராளமா இறங்கலாம், உங்களுக்கு எதுவும் ஆகாதுங்க. உங்களுக்கு துணையா நான் இருக்கேன், சாமி இருக்கு, நீங்க இறங்குங்க அப்படின்னு சொல்ல இங்க சேதுவுமே அந்த கடவுளையும் வேண்டிக்கிட்டு சேது தீக்குழிலையும் இறங்கி வெளியவும் வர ஆரம்பிச்சிடுறாரு. உடனே அங்க இருந்த சன்னாசி இருந்துக்கிட்டு, என்ன சாவித்ரி, இப்போ என்ன சொல்ல வர? பாரு, சேது தீக்குழியில இறங்கி நல்லபடியா வெளியே வந்துட்டான். அவன் எந்த தப்பும் பண்ணலைன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு. அடுத்ததா உன் பொண்ணு தாமரையை இறக்கு. அம்மா வேண்டாம்மா, நான் இறங்க மாட்டேன். மாமா எந்த தப்பும் பண்ணலை, அதனால அவர் நல்லபடியாக வந்துட்டாரு. நான் மட்டும் இப்போ இறங்கினேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடக்கும்னு எனக்கே தெரியல. நான் போக மாட்டேன். அடியே, இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ண முடியாதுடி, பேசாமல் இறங்கு. கொஞ்ச நேரம்தான், அப்படி இறங்கி இப்படி நீ ஓடி வந்துடலாம். உன்னை என்ன பொறுமையாக நடந்தாடி வர சொல்கிறேன், வேக வேகமாக ஓடுடி, அதெல்லாம் ஒன்று நடக்காது அப்படின்னு இங்கே சாவித்திரி சொல்ல, ஒரு பக்கம் அந்த தீயில இறங்கி நாம் பொய் சொன்னதுனால மாட்டிக்கிட்டு அங்கேயே உயிர் போயிடுமோ அப்படின்னு ஒரு பயத்தில் இங்கே தாமரை நின்றுக்கிட்டு இருக்க. ஏய் பேசாமல் இறங்கி போடி, எல்லாரும் உன்னையே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்லைம்மா, என்னால் முடியாது. மாமா மேலே எந்த பழியும் இல்லைன்னு நான் இப்போவே சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் எல்லாரும் என்னை அடித்தாலும் பரவாயில்ல, நான் சொல்லிட்டு என் வேலையை பார்த்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு கூட நான் போயிடுவேன். ஆனால் இந்த தீக்குழியில் நான் இறங்கினேன்னு வச்சுக்கோ, என் உயிரே போயிடும். நான் இறங்க மாட்டேம்மா, இப்போவே எல்லார்கிட்டேயும் உண்மையை சொல்ல போகிறேன். ஏய் தாமரை, அவசரப்படாதடி. உடனே அங்கே இருந்த சன்னாசியோ, இதுக்கப்புறமும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா இறங்குங்க, அவங்களுக்கு நேரம் ஆகலையா அப்படின்னு சன்னாசி ஒரு பக்கம் பேச, இங்க அப்பத்தாவோ, என்ன சாவித்ரி, உன் பொண்ணை சீக்கிரமா தீக்குழியில இறக்கு, என்னத்துக்கு கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எங்க அப்பத்தால இருந்து எல்லாருமே ஊர் மக்களோட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. அங்க நின்றுக்கிட்டு இருந்த தாமரைக்கோ, முடியாதுமா, நான் இப்பவே எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் இங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா. உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்றதுனால தான் நீங்க இந்த தீக்குழியில இறங்கியும் உங்களுக்கு எதுவும் ஆகாம நீங்க நல்லபடியா வந்துட்டீங்க. ஆனா நான் பொய் சொன்னதுனால இந்த தீக்குழியில நான் இறங்கி ஏறினேன்னா கண்டிப்பா நான் மேலே வரவே மாட்டேன், அதுலேயே பொசுங்கி கூட செத்து போயிடுவேன் அப்படின்னு இங்க ஒண்ணுமே புரியாம தாமரை சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே அங்க இருந்த அப்பத்தா இருந்துக்கிட்டு, அடியே தாமரை, நீ என்னதான் சொல்ல வர, எங்களுக்கு எதுவும் புரியல, தெளிவா பேசு, இல்லைன்னா இந்த தீக்குழியில இறங்கு அப்படின்னு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே தாமரை இருந்துக்கிட்டு, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன், அம்மா மேலே நானும் அம்மாவும் போட்ட பழி உண்மை கிடையாது. மாமா எந்த தப்பும் பண்ணலை, எல்லா தப்பும் நானும் அம்மாவும் தான் பண்ணோம். எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா சேது மாமா என்னை கெடுக்கவே இல்லை. அன்னைக்கு ராத்திரி மாமாவுக்கு கேக்கு வெட்டணும்னு சொல்லிட்டு அந்த கேக்கில் மயக்க மருந்து கலந்து அம்மா கொடுத்து அதை எடுத்துக்கிட்டு போய் கேக்கு வெட்ட மாதிரி வெட்ட சொன்னாங்க. மாமாவுக்கு அதை ஊட்டியும் விட சொன்னாங்க. அதை ஊட்டி விட்டதுக்கப்புறம் மாமா கொஞ்ச நேரத்தில் மயங்கி விழுந்துட்டாரு. மாமாவோட நுனி விரல் கூட என் மேலே படவே இல்லை. மறுநாள் காலையில் மாமா மயக்கத்தில் இருக்கும்போது விடியங்காத்தால அம்மா என்னை கூட்டிகிட்டு போய் அங்கே மாமா பக்கத்தில் படுக்க வச்சுட்டாங்க. காலையில் எல்லாரும் வந்து பார்க்கும்போது மாமா என்னை கெடுத்த மாதிரி நடிக்க வச்சாங்க. இதுதான் நடந்தது. மாமா உண்மையாலுமே என்னை தொடவும் இல்லை, என்னை கெடுக்கவும் இல்லை அப்படின்னு இங்கே தாமரை சொன்னதை கேட்டதும் அங்கே இருந்த அப்பத்தாவுக்கு, ராஜாங்கத்துக்கு, சேதுக்குன்னு எல்லாருக்கும் பயங்கர கோபம் வந்து, சி, நீங்களாம் ஒரு பொம்பளைங்களா, அடியே சாவித்ரி, சொந்த பொண்ணையே கூட்டி கொடுக்கணும்னு நினச்சி இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே இங்க இருந்த சாவித்ரி இருந்துக்கிட்டு, தாமரை ஏதோ பயத்துல தப்பு தப்பா உளறிக்கிட்டு இருக்கா. ஏ தாமரை, எதுக்காக இப்படி நீ பொய் சொல்லிக்கிட்டு இருக்க, இவங்கெல்லாம் உன்னை எதுவும் பண்ணிட மாட்டாங்க, நீ தீக்குழியில தாராளமா இறங்கு, அம்மா நான் இருக்கேன், எதுக்காக இப்படி பொய் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு இங்க சாவித்ரி எதுவுமே நடக்காத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. உடனே அங்க இருந்த தாமரையோ, அம்மா நான் தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நீ நடிச்சு ஒன்றும் ஆக போகிறதில்லம்மா, நாம் உண்மையை சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு வெளியே போயிடலாமா, சேது மாமா எனக்கு வேண்டாம், அதான் உன் பொண்ணே உன் மூஞ்சில் காரியை துப்பும்போது
என்னமோ நீ எதுக்காக நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு பக்கம் ராஜாங்கம் ரொம்ப கோபத்தோட பேச, நீ அங்க இருந்த தமிழ்ச்செல்வி இருந்துக்கிட்டு, நான் தான் சொன்னனே மாமா, என் மாமா மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு, இவங்க 2 பேரும் பண்ண சூழ்ச்சினால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. உடனே அங்க இருந்த சித்தப்பா இருந்துக்கிட்டு, ஏன் தாமரை, இத்தனை நாள் எதுக்காக நீ உண்மையை சொல்லாம இருந்த, இப்போ நீ சொல்றத நாங்க எப்படி நம்புறது அப்படின்னு இங்க தாமரை சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு எப்படி சொல்லி நிரூபிக்கிறதுன்னு தெரியல. ஆனா அம்மாவோட கையில 2 வளையல் இல்லை. நீங்க எல்லாரும் அதை கவனிக்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கருப்பு நாங்க வெட்டின கேக்கை எடுத்துக்கிட்டு போய் லேபில் கொடுத்துருக்காங்க. அந்த லேபுக்காரனும் வீட்டு வாசலுக்கு வந்திருக்கான் ரிப்போர்ட்டை சொல்றதுக்காக. அந்த நேரத்துல அம்மா தான் இந்த 2 வளையலையும் கழட்டி அவங்கிட்ட கொடுத்து உண்மையை சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு தாமரை அந்த லேப் விஷயத்தையும் சொல்ல, அங்க இருந்தவங்களுக்கு ஒரே அதிர்ச்சியாகி இங்க மோகனாவோ, அட ஆமாங்க, சாவித்திரியோட கையில வளையல் இல்லையே, அப்போ தாமரை சொல்றது உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு இங்க மோகனாவும் சொல்ல, அங்க இருந்த எல்லாருக்குமே அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சி ஆகுது. உடனே அங்க இருந்த சாவித்திரியுமே இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது பொய் சொல்லிட்டு சமாளிச்சுட்டு தப்பிக்கணும் அப்படின்னு, இங்க பாருங்க, ஆமா, சேதுவுக்கு கேக்கில் மயக்க மருந்து கலந்து கேக்கை வெட்ட சொன்னது நான் தான். நான் ஏன் பண்ணேன்? என் சொந்த அண்ணனோட பையனை என் மக உயிருக்கு உயிராக காதலிச்சா. எங்க இருந்தோ இவ வந்து தமிழ்ச்செல்வி சேதுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இப்போ என் பொண்ணு அனாதை மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கா. இத்தனை கோடி சொத்துக்கும் என் பொண்ணு வாரிசாவான்னு நான் கனவு கண்டேன். கடைசியில் பார்த்தா இந்த வேலைக்காரி வாரிசாயிட்டா. அதெல்லாம் பிடிக்கல. அதனால தான் தாமரை ஆசைப்பட்ட மாதிரியே சேதுவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன். இப்போ என்ன பண்ண சொல்றீங்க? நான் பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பே கிடையாது அப்படின்னு சாவித்திரி ரொம்ப கோபத்தோட பேச, அங்க இருந்த ராஜாங்கம், சன்னாசி, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இவங்க 2 பேரும் இந்த இடத்துல நிற்கவே கூடாது. எப்பேற்பட்ட பழியை என் பையன் மேலே போட்டு நாங்கள் நம்பலன்னு சொல்லியும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு போவேன்னு சொல்லிட்டு என் புள்ள மேலேயே கேஸை கொடுத்து எப்படியெல்லாம் நாடகம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இல்லை, இவங்க 2 பேரையும் சும்மாவே விடக்கூடாது. ஒன்று போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா கழுத்தை பிடிச்சி 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியே துரத்துங்க. ஏன் சாவித்ரி, இப்படி அனாதையாக இருக்கேன்னு சொல்லிட்டு உன் அண்ணன் உன்னை பார்த்துக்கிட்டு வேலைக்கு சாப்பாடு போட்டு இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தா உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையா அப்படின்னு மோகனாவோ ஒரு பக்கம் கோவப்பட, இன்னொரு பக்கம் இங்க ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வந்து, இதுக்கு மேலேயும் நீங்க இங்கிருந்து போக மாட்டீங்களா? சன்னாசி, அந்த ஜாட்டியை எடுத்துக்கிட்டு வா, இவங்களை அடி வெளுத்தாதான் இந்த வீட்டை விட்டு வெளியே போவாங்க அப்படின்னு ராஜாங்கம் இன்னொரு பக்கம் கோவமா பேச, அங்க நின்றுக்கிட்டு இருந்த சேதுவோ இங்க தாமரை கிட்ட வந்து, ஏன் மேலேயே நீ பழிய போடுறியா? என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு என்னையும் தமிழ்ச்செல்வியும் பிரிக்கணும்னு பாக்குறியா? உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு ஓங்கி கன்னத்திலேயே பலார்னு கொடுக்குறாரு. அப்பா, இவங்களை அப்படியே வீட்டை விட்டு துரத்துனா அது நம்ம மன்னிக்கிறதுக்கு சமம்பா. இவங்களை போலீஸில் பிடிச்சி கொடுத்து எப்படி அவமானப்படுத்தணுமோ அந்த மாதிரி அவமானப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்பணும்ப்பா, ஜெயிலில் பிடிச்சி கொடுக்கணும்ப்பா அப்படின்னு சேதுவுமே ரொம்ப கோபத்தோட பேசிக்கிட்டு இருக்காரு.